அங்கெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு இறங்க முடியாது. அவ்வளோதான்டா, அவ்வளோதான். எங்கே போகிறது இல்லையே இதானே. ஃபைனலி நாங்கள் ரீச் ஆன இடத்தோட பேர் சங்கமா. அந்த பிளேஸ் வந்துட்டு 2 ரிவரும் ஜாயிண்ட் ஆகிற இடம். அர்க்கவதி ரிவர், காவிரி, இந்த 2 ரிவரும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் வந்துட்டு சங்கமா. சூப்பரான அந்த பிளேஸு. தண்ணி வந்து கம்மியாக வந்துட்டு நாங்கள் போன டைம். அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே வீடியோஸ் தான் எடுக்க ஆரம்பிட்டோம். அதனால் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு செம்ம பஸ் ட்ராவல் ஆஃப் ரோடு ஃபாரஸ்ட்டுக்கு, டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு அரௌண்ட் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக 9 மணிக்கு தான் அங்கே பஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிக்கெட் வந்து 100 rupees per head. இங்கே வந்து நெட்ஒர்க் எதுவும் கிடைக்கிறதில்ல, எந்த சிம்முக்கும் நெட்ஒர்க் இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வர்றப்போ லிக்விட் கேஷ் எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். 6 கிலோமீட்டருக்கு அப்புறம் நாங்கள் ரீச் ஆன இடம் வந்துட்டு மேகதாது வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு நிஜமாலுமே செம்ம அமேசிங்காக இருக்கும். அதாவது நேச்சர் வந்து சிற்பம் செதுக்கிற மாதிரி அந்த பாறைகளெல்லாம் பார்க்கல அப்படியே கார்வ் பண்ணி அதோட டெக்ஸ்டரை பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது. இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாறையோட டெக்ஸ்டர். அதை நேரில் பார்க்கும்போது ஒரு மிராக்கிலே இருக்கும், நேச்சர் வந்து இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு. நிஜமாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணியோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். அது பார்க்கணும், நேரில் பார்க்கும்போது செம்ம ஃபீல் ஆகுது. அப்படியே அங்கே பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ബൈക്ക് പോവാം, പക്ഷെ ഓൺലൈൻ ബുക്ക് ചെയ്യണമെന്ന്. எவ்வளோ என்ன இருக்காமா உள்ள? எலிஃபென்ட் கேம்பு. ஓ, நேச்சர் கேம்பா, ப்ரைவேட் ஏரியா, இங்கே போகக்கூடாது. இது ரெசார்ட் இருக்குது. ஓகே, மழை பெஞ்சா நல்லா இருந்திருக்கும்ல. மழை பெஞ்சா நல்லா இருந்திருக்கும். ரோடு சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சா ஃபாரஸ்ட் ரூட் தான் நல்லா இருக்கும். அதான் சொல்கிறேன், இந்த ரூட் ரொம்ப ஓகே இருக்கும். இந்த ரூட்டில் மழை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஃபாரஸ்ட் ஏரியாவை தாண்டியாச்சு.
போலாமா? ஓ, ஹைட்லேருந்து பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. கணக்காப்புறம் ரீச் ஆயிட்டோம். இവിടുന്ന് ലെഫ്റ്റാ റൈറ്റാ? ലെഫ്റ്റാ റൈറ്റാ? ரைட்டு. நம்ம இதில் போயிட்டு தான் லெஃப்ட் எடுத்தோம். ആ നമ്മൾ മിസ് பண்ணிட்டோம்ல. கரெக்ட். இன்னும் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிரும் வீட்டுக்கு. பெங்களூர் பக்கம் வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல பைக் ரைடு. ரோடும் நல்லா இருந்துச்சு சில்டு ரெண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ரோடு செம்ம பஸ் ட்ராவலு. பட் இது பைக் அலோட் பண்ணியிருந்தாங்கன்னா வெறியாக இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக வர வழியில் ஒரு ஆஃப் ரோடு ஏறணும். 2 ஹேர்பின் பெண்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு இருந்தது. அதில் தான் வண்டி மாட்டி நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இன் ஆஃப் ரோட் வித் R3. திணறிடுச்சு. வீல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாதனால ஸ்பின் ஆகுது. நல்ல ட்ரிப். சண்டே வாஸ் குட் மேன். இதே மாதிரி அடுத்த வீக்கெண்ட் ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.